இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாணவி ஜாரா கைரீனா மரணம். வயது குறைந்த 5 பிள்ளைகள் மீது குற்றச்சாட்டு. சபாவை தளமாக கொண்ட முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரீனா மஹாதேர் மரணம் தொடர்பில் அந்த 13 வயது மாணவியை பகடிவதை செய்ததாக வயது குறைந்த 5 பிள்ளைகள் கோத்தகினபாலு சிறார் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். மாணவி ஜாரா கைரீனாவை பகடிவதை செய்ததுடன் தவறான வார்த்தைகளை பிரயோகித்ததாக அந்த 5 பிள்ளைகளும் குற்றவியல் சட்டம் 507C மற்றும் அதே குற்றவியல் சட்டத்தின் 35வது பிரிவு ஆகியவற்றின் கீழ் பள்ளி மாணவிகள் என்று நம்பப்படும் அந்த 5வரும் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி எல்சி பிரிமோஸ் முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 5வரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். குற்றஞ்சாட்டப்பட்ட 5 பேரின் விவரங்கள், குறிப்பாக அடையாளங்கள், புகைப்படங்கள் முதலியவற்றை வெளியிடுவதற்கு தடை விதிக்கும் 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டம் இவ்வழக்கில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர் டத்தோ ராம்சிங் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு நீதிபதி எல்சி பிரிமோஸ் தடை உத்தரவு பிறப்பித்தார். குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வயது குறைந்தவர்கள் என்பதால் அவர்களின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு அவர்களின் பெயர்களை வெளியிடக்கூடாது என்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை ப்ராசிக்யூஷன் அதிகாரி துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நூர் அசீசா முகமது உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை 16ஆம் தேதி சபா பப்பாரில் தாம் பயின்று வந்த பள்ளியின் தங்கும் விடுதியில் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்த மாணவி ஜாரா கைரீனா சுய நினைவு இழந்த நிலையில் குயின் எலிசபெத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் உயிர் இழந்தார். அந்த மாணவி இறப்பதற்கு முன்னதாக அவரை சம்பந்தப்பட்ட 5 பிள்ளைகளும் பகடிவதை செய்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். எனினும் அந்த 5வரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 5000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்படுவதாகவும் முன்பணமாக 1000 ரிங்கிட் செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பற்றி பொய்யான தகவல்களை உள்ளடக்கிய பதிவை தனது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்து பகிர்ந்ததாக முன்னாள் ஆசிரியர் ஒருவர் ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். சேகு சந்திரா என்று பரவலாக அழைக்கப்படும் எஸ் சந்திரசேகரன் என்ற அந்த முன்னாள் ஆசிரியர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பொய்யான உள்ளடக்கத்தை கொண்ட காணொலியை வெளியிட்டதாக 1998ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் சந்திரசேகரன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். நீதிபதி நூர் ஹஸ்னியா ரசாக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு சந்திரசேகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். வழக்கு விசாரணை முடியும் வரையில் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 7000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க அனுமதிப்பதாக நீதிபதி நூர் ஹஸ்னியா ரசாக் தெரிவித்தார். மேலும் சந்திரசேகரன் அனைத்துலக கடப்பிதழ் வழக்கு முடியும் வரையில் முடக்கப்பட்டது. முன்னதாக குற்றஞ்சாட்டப்பட்ட சந்திரசேகரன் ஒரு புற்றுநோயாளி என்பதால் குறைந்தபட்ச ஜாமீன் தொகையை விதிக்குமாறு அவரின் வழக்கறிஞர் முகமது நூர் தம்ரீன் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். கேங் பூடா ஸ்கோலா என்று அழைக்கப்படும் கும்பல் ஒன்றின் பாலியல் குற்றங்களுக்கு பின்னால் மூளையாக இருந்து செயல்படுவதாக கூறப்படும் தரப்பினர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இது பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருப்பதால் இதன் மீதான விசாரணையை மிக கவனமாக கையாள வேண்டியுள்ளது என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். பள்ளி படிப்பை பாதியிலேயே முடுக்கு போட்டுவிட்டு வெளியேற துடிக்கும் மாணவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இது மிக கவனமாக கையாளப்படும் வேளையில் கேங் பூடா ஸ்கோலா கும்பலுக்கு பின்னால் மூளையாக இருந்து செயல்படும் தரப்பினரை போலீசார் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக சைஃபுடின் தெரிவித்தார். அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்ட ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் இழுவை லாரிக்கு தீயிட்டு நாச வேலையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 5 ஆண்டு சிறை தண்டனையும் 6000 ரிங்கிட் அபராதமும் விதித்தது. 31 வயது முகமது நஸ்ருல் அஹ்மத் என்ற அந்த நபர்
அபராத தொகையை செலுத்த தவறினால் அவருக்கு மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிபதி ஜர்ஹாபாச்சோ தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 11:07 மணியளவில் ஜோகோர் பாரு வாட்டர்ஃப்ரண்ட் பகுதியில் உள்ள வாகனங்கள் தடுத்து வைக்கப்படும் ஜோகோர் பாரு மாநகர் மன்றத்தின் டெப்போவில் 25,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள அமலாக்க இழுவை லாரிக்கு தீ வைத்து சேதப்படுத்தியதாக அந்த இளைஞர் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார். நேற்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த நபர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து தீர்ப்பை இன்று வழங்குவதாக நீதிபதி அறிவித்திருந்தார். பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடமிருந்து தம்முடைய வெளிநாட்டு பயணத்திற்கு நிதியளிக்க லஞ்சம் கேட்டு நிதி உதவி பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அரசாங்க இலாகா ஒன்றின் உதவி தலைமை இயக்குனர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இன்று காலையில் புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த தலைமை உதவி இயக்குனரை விசாரணைக்கு ஏதுவாக வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. முன்னதாக 40 வயது மதிக்கத்தக்க அந்த தலைமை உதவி இயக்குனர் நேற்று மாலை 6:30 மணிக்கு புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டார். துபாய் ஆர்கிட் ஏற்றுமதி விவசாய திட்டம் தொடர்பாக 2023ஆம் ஆண்டு மார்ச் முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி வரை வெளிநாடுகளில் உள்ள பல இடங்களுக்கு செல்வதற்கு அந்த தலைமை உதவி இயக்குனர் பல நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடம் நிதி உதவி என்ற பெயரில் லஞ்சம் கேட்டு பெற்றுள்ளதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. இளையோர்களிடையே கட்டொழுங்கை ஏற்படுத்தவும் நாட்டுப்பற்றை விதைக்கவும் வகை செய்யும் தேசிய சேவை பயிற்சி திட்டமான PLKN 3.0வை ரத்து செய்யுமாறு முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரையை அரசியலாக்க வேண்டாம் என்று தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ கலித் நூர்டின் கேட்டுக்கொண்டார். நாட்டை வழிநடத்தவும் முன்னெடுத்துச் செல்லவும் எதிர்காலத்தில் கட்டொழுங்கு மிக்க இளைய தலைமுறையினர் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் PLKN பயிற்சி திட்டத்தை அரசாங்கம் விரிவுபடுத்தி வருவதாக அமைச்சர் விளக்கினார். நாட்டின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய விவகாரமாக இருப்பதால் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்று கலித் நூர்டின் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார். ஜார்ஜ் டவுன் ஜலான் ஹாமில்டன் ஜலான் ஒன் பிராக் சாலையில் சமைக்க விளக்கு பகுதியில் மிக அபாயகரமாக வாகனத்தை செலுத்தியதாக நம்பப்படும் மஸ்டா கார் ஓட்டுநர் ஒருவர் மோட்டார் சைக்கிளோட்டியை மோதி தள்ளிய சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 5:25 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். 22 வயதுடைய ஓட்டுநர் செலுத்திய மஸ்டா ரக கார் மிக அபாயகரமாக மற்றொரு காரை முந்திச் செல்ல முயற்சித்த வேளையில் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளோட்டியை மோதி தள்ளியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.